இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி, இன்னைக்கு நம்ம கேட்க போற செய்தி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இன்னொரு விதத்தில் அந்த தலைப்பை மாற்றணும் அப்படின்னா ரகசிய வருகை. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்திலையும் நம்ம இப்படி தலைப்பு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு வச்சுக்கலாம், இல்லை ரகசிய வருகை. பாருங்க, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராப்சர் அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆதியாகமம் 1:27 வாசிக்கிறோம். ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தாராம்? அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டிக்கிறார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த விலங்குகளுக்கெல்லாம் பேர் வை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? விலங்குகளுக்கெல்லாம் பேர் வைன்னு சொல்றப்போ அவன் போய் பார்க்கறான். சிங்கம், புலி, யானை எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துது. எப்படி? ஜோடி ஜோடி, ஆணும் பெண்ணுமா, ஆணும் பெண்ணுமா, ஆணும் பெண்ணுமா இருக்கு. யோசிக்கிறான், நமக்கு ஜோடி இல்லை. வசனம் சொல்லுது 20ஆம் வசனத்தில் வாசிங்க அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பருகைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் கொண்டு வர்றார். ஒவ்வொரு மிருகமாக என்ன பண்ணுறாரு? கொண்டு வர்றார். சிங்கம் பார்த்தா ஒன்று பெடரியோடு இருக்குது, இன்னொன்று சாதாரணமாக இருக்குது, ஆண் பெண். அப்படி பார்த்தா அநேக விலங்குகள். மயில் பார்த்தா ஆண் வேற மாதிரி இருக்கு, பெண்ணு வேற மாதிரி இருக்கு. ஆனால் 20ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே ஆதாம் எல்லாத்துக்கும் பேரிட்டான், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் ஒரு திருமணம் செய்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த திட்டம் தான். ஏன்னா அதை வைத்து தான் இந்த வேதமே சுழன்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்படி போக போக உங்களுக்கு புரியும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல படைச்சது என்னது? சிருஷ்டித்தது வானத்தையும் பூமியையும் ஃபர்ஸ்ட் சிருஷ்டித்தார். அவர் கடைசியாக சிருஷ்டித்தது என்னது? கடைசியாக சிருஷ்டித்தது ஏவாள். அதோட நிறுத்திட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேற யாரையும் என்னால் பண்ண முடியாது, படைக்க முடியாது. ஏன்னா பர்ஃபெக்டாக கடைசியாக யாரை படைச்சிட்டார் ஆண்டவர்? ஏவாளை படைச்சிட்டார். ஆதாம் படைச்சி கொஞ்சம் எத்தனை நாளுக்கு அப்புறம் ஏவாளை படைச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏவாளை படைச்சதுக்கப்புறம் அவர் எதையுமே என்ன பண்ணலை, படைக்கல, சிருஷ்டித்ததை நிறுத்திட்டார். அப்போது ஆதாம் தான் அவளுக்கும் பெயர் வைக்கிறான், மனுஷி அப்படின்னு பெயர் வைக்கிறான். ஸோ அவருடைய ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய தீர்மானங்கள், இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஏற்கனவே கர்த்தருடைய சிந்தைன்னு ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்து தெரியல. கர்த்தர் என்ன யோசிப்பார், கர்த்தருடைய சிந்தை என்னவா இருக்கும் அப்படின்னு 2 டாபிக் எடுத்தேன். 2 இல்லை 3 எடுத்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய யோசனை எல்லாம் மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள் அப்படின்னு ஒரு செய்தி எடுத்தேன். அடுத்தது பரலோக ராஜ்யத்தை குறித்தே அவருடைய சிந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்தேன். எல்லா ஊமைகளும் எங்கே போனாலும் பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பா இருக்கு, பரலோக ராஜ்யம் அதுக்கு ஒப்பா இருக்குன்னு பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். 3வது ஒரு மெசேஜ் எடுத்தேன். யோவான் சொல்லுவார், நீர் இருக்கப்போ நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், ஆண்டவர், நாம் இந்த சித்தத்தை செய்கிறது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதுன்னு நம்மையும் சேர்த்து அவருடைய ஊழியத்தில் இழுக்கிறது அவருடைய சிந்தையாய் இருக்கிறது. நாம் என்கிற ஒரு சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே
4வது பகுதி அந்த கர்த்தருடைய சிந்தையில் இது 4வது மெசேஜாக வச்சுக்கோங்க. என்ன அவருடைய சிந்தை தெரியுமா? அவர் ஆரம்பித்த இந்த உலகம் படைத்த முதற்கொண்டு அவருடைய சிந்தை முழுவதும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் அதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன். அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தையும் அந்த மணவாட்டியின் ஆயத்தப்படுத்துதலை குறித்து தான் ஆண்டவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். முதலாவது அற்புதம் எங்கே பண்ணுறாரு ஆண்டவர்? கானாவூர் கல்யாணத்தில். அந்த கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் பண்ணுறப்போ நார்மலாக சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு ஒரு திருமணமாகாத ஒரு ஆண், திருமணமாகாத ஒரு பெண் அங்கே போயிருந்தாங்க அப்படின்னா என்ன மைண்டில் வரும் தெரியுமா? நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நிற்போம் இல்லை? நம்ம ஒரு நாள் அந்த இடத்துல நிற்போம். நமக்கு யார் துணையாக வரப்போகிறாங்க, நமக்கு யார் என்ன பண்ண போகிறாங்க, மணமகளாக வரப்போகிறாங்க, யார் மணமகனாக வரப்போகிறா அப்படிங்கிற யோசனை இருக்கும். இந்த இடத்துல கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் போகிறார். ஆண்டவர் கிட்டத்தட்ட 30 வயசு. நம்ம நார்மலாக இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிறவங்களாம் பெரியவங்க பார்த்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? உனக்கு எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போது இந்த இடத்துல அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். யார்? ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றிருக்கலாம். இது ஒரு கற்பனையாக தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்முடைய மணவாட்டி இன்னும் என்ன பண்ணலை, ஆயத்தப்படலை. அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இறங்கி வந்திருக்கோம். இந்த மணவாட்டியை எப்படியாவது ஆயத்தப்படுத்தணும். அது என்னுடைய திருமணத்துக்கு. அவங்கெல்லாம் உலகத்தாரெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த திருமணத்தை பற்றி. ஆனால் ஆண்டவர் யோசிச்சுட்டு இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து. எப்படியாவது இந்த சபையை என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு போயிடணும். ஏன்னா ஆண்டவர் வாயத்தில் இருக்கும் போதெல்லாம் வருகிற வார்த்தைகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவருடைய ஓமைகளை கவனிச்சிங்கன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிச்சிங்கன்னா எல்லாமே இதை சுற்றி தான் இருக்கும். சொல்லுவார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். யாருக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க? மணவாட்டிக்காக தான் மணவாளன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை, யூதர்களுடைய திருமண முறைமை எப்படி இருக்கும்னு சில காரியத்தை சொல்கிறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். முதலாவது, மாப்பிள்ளை அதாவது மணவாளன் மணவாட்டியை சாதாரணமாய் என்ன பண்ணிட முடியாது, திருமணம் செய்திட முடியாது. அதற்காக அவன் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். என்னது? மணவாளன் மணவாட்டியை போய் சாதாரணமாக கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அவன் தங்கத்தையோ இல்லை ஆடு மாடுகளையோ இல்லை காணிக்கையோ எதையாவது ஒன்று செலுத்தி தான் என்ன பண்ணணும், பெண்ணை கொள்ளணும். இதுதான் யூதர்களுடைய முறைமை. அதாவது வாங்கப்படுவது, பெண்களை வாங்குவாங்க, எதையாவது ஒன்று கொடுத்து அந்த பெண்களை வாங்குவாங்க. அதுதான் திருமணம், அக்யூர் பண்ணுவாங்க. ஸோ ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஏன் நம்ம இந்த திருமணத்தை குறித்து யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை சிந்தி, அதற்கு மதிப்பே இல்லைங்க. தங்கத்துக்கும் பணத்துக்கும் எந்த மிருகங்களும் எதுக்குமே அந்த ஈடு கிடையாது. அவருடைய ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. என்னது? ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு பொண்ணு ஓகே, இது அதற்கு விலைக்கிரயத்தை செலுத்தின பிறகு திராட்சை ரசத்தை குடிப்பாங்களாம். அதற்கு பிறகு திருமணத்தப்போ தான் அந்த பெண்ணோட சேர்ந்து திராட்சை ரசம் குடிப்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த ஒப்பந்தம் பண்ணுறப்போ திராட்சை ரசம் குடிப்பாங்க. அதற்கு பிறகு திருமணம் ஆன பிறகு அந்த மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து திராட்சை ரசம் குடிப்பார்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கடைசி பந்தியில் சொல்லுவார், நான் இதுக்கப்புறம் பரலோகத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன், திராட்சை ரசம் பானம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்,
குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மணவாட்டிக்காக ஆயத்தமாகவே ஆதி முதற்கொண்டு உலக தோற்றம் முதற்கொண்டு இந்த நாளை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளை பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியமான. ஏன்னா இது ரகசிய வருகையில் தான் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கும். நல்லா கவனிங்க. ரகசிய வருகையில் சபை ஏறெடுத்து கொள்ளப்படும். மேலே பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கும். கீழே உபத்திரவ காலம் நடக்கும். நம்ம எங்கே இருக்க போகிறோம்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலையா இல்லை கீழே அந்தி கிறிஸ்துவுடைய உபத்திரவ காலத்திலையான்றதை நம்ம யோசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தவான்களையும் தனக்காய் மரித்த பரிசுத்தவான்களையும் தனக்காய் ஜீவிக்கிறவர்களையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணத்துக்கு என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவார். நீங்கள் மனவாட்டியாக இருக்கீங்களோ இல்லை அந்த இடத்துல கல்யாணத்தை அட்டன் பண்ணவர்களாக இருக்கீங்களோ, ஆனால் பரலோகத்துக்கு போயிடணும். பரலோகத்துக்கு போகல அப்படின்னா கீழே உபத்திரவ காலத்தில் இருப்போம். அதற்கு பிறகு நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளை யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. அந்த பிதா ஒருவரை தவிர அதே அந்த மணவாளனுடைய அப்பா மட்டும்தான் எப்பா இன்னைக்கு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவார், சொல்லுவார். வேற யாருக்குமே மாப்பிள்ளைக்கு அந்த டேட்டு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? சேர் போடுங்க. வசனம் சொல்லுது, இரவிலே திருடன் வருகிற விதமாய். என்ன சொல்லுது? ஆண்டவர் எப்படி வருவாரா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார். எப்படி தெரியுமா வருவார் மாப்பிள்ளை? நல்லா கவனிங்க. யூதர்களுடைய நான் இதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த யூதர்கள் இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவார்? மாப்பிள்ளை மணவாளன் என்ன பண்ணுவாராம்? அவருடைய அப்பா வந்து ஓகேப்பா வீடு கட்டிட்டியா, ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணிட்டியா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, சரி இன்னைக்கு போகலாம். எப்போவுமே பகலில் வரமாட்டாங்க. எப்போ வரமாட்டாங்க? பகலில் வரமாட்டாங்களாம். பகலில் வராமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு அந்த மாப்பிள்ளை தோழர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த பெண் வீட்டார் வீட்டுக்கு வர வரைக்கும் அமைதியாக தான் வருவாங்க. அந்த பெண் வீட்டார் அவங்களுடைய சொந்தம் இன்னும் எல்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தோன்னே எக்காலத்தை எடுத்து ஊத ஆரம்பிச்சிடுவாங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரு, உடனே என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதுனோன்னு உடனே மணவாட்டி என்ன பண்ணணும்? அடித்து பிடிச்சிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு மணவாளன் கூட போகணும். இது யூதர்களுடைய முறைமையின்படி நடக்கிற திருமணம். இது நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம். நிச்சயதார்த்தமே அவர்களுடைய முறைமையின்படி ஒரு திருமணம் தான். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் சேர மாட்டாங்க, அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் இந்த திருமணத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் மணவாளனுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தணும். மணவாட்டிக்கு ஒரு வேலை இருக்குது, அவளை தன் கற்புள்ள கன்னிகையாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா மணவாளன் எப்போ வருவாருன்னு அவளுக்கு தெரியாது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே திருமணம் முடிந்தது மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா மத்தேயு 1:19 வாசிங்களேன். மத்தேயு 1:19. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் பாருங்க, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் தான் ஆயிருந்தது. ஆனா இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம். Matthew 1:19. Because Joseph, her husband, was a righteous man and did not want to expose her to public disgrace, he had in mind to divorce her quietly. வசனம் சொல்லுது நிச்சயதார்த்தம் தான் ஆயிருந்தது, ஆனா புருஷனா இருந்த யோசேப்புன்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல தெளிவா டைவர்ஸ். என்னது? டைவர்ஸ். விவாகரத்து பண்ணிவிட மனதா இருந்தான். தமிழ்ல தள்ளிவிட. அப்போ நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. இப்போ நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நிச்சயதார்த்தம். ஞான ஸ்நானம் எடுத்தாலே ஆண்டவரோடு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அவர் மணவாளன், இந்த சபை
ஒரு மணவாட்டி. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆனாலே அவர் மணவாளன் ஆயிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா யூத முறைமையின்படி நிச்சயதார்த்தம் ஆனாலே அவன் ஹஸ்பண்ட், புருஷனாக இருந்த யோசேப்பு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவனை தள்ளி விடுவது அப்படின்னா அது டைவர்ஸ், அதாவது மோசையின் இதன்படி தள்ளி விடுவதற்கு சில முகாந்திரங்கள் தான் இருக்குது, அதாவது விவாகரத்து பெறுவதற்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் வருவார் அப்படின்னு பார்த்தா நைட்டு, அதுலேயும் மிட் நைட், என்னது நடு ராத்திரியில் வருவார். எக்காலத்தை ஊதி எல்லாரையும் எழுப்பி மணவாட்டி என்ன பண்ணிடுவார், கூட்டிட்டு போயிடுவார். இதுதான் யூதர்களுடைய முறைமையின்படி நடக்கிற ஒரு திருமணம். இந்த திருமணம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 7 நாள் நடக்கும். அதுதான் அந்த 7 வருஷம். அங்கே ஆட்டுக்குட்டியானோட திருமணம் பரலோகத்தில் எத்தனை நாள் நடக்கும்? 7 நாள். ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷம். 7 வருஷம் நடக்கும். அந்த 7 வருஷத்தை ஆண்டவர் கீழே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க கூட மாட்டார். அப்போ தான் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துக்கிட்ட இந்த உலகத்தை கொடுத்துட்டு அவர் அங்கே 7 நாள் மேலே பரலோகத்தில் ஒரே குதூகலமாய் காட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும். அங்கே போனோம் அப்படின்னா அந்த விருந்துக்கு நாம் தயாராக இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியில் இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 2 உவமைகளை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வாயை திறந்தாலே பரலோகம், கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படி இப்படின்னு தான் பேசுவார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த எல்லாருக்குமே தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊமை. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய நோக்கம் பரலோக ராஜ்யம்னா என்னப்பா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு திருமணத்துக்கு ஒப்பாக இருக்குது, ஒரு கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ 10 கன்னிகைகளை உதாரணம் காட்டி 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இல்லை. வசனம் சொல்லுது 6ஆம் வசனம் நான் சொன்னல, நடு ராத்திரியிலே, என்னது நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். நான் சொன்னேன் இல்லையா, யூதருடைய திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்படி தான் நடக்கும். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறான்னு எக்கால சத்தம் என்ன ஆகும், திடீர்னு கேட்கும். நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி இதை வச்சு நம்ம விளாண்டு இருந்தோம்ல, எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே ஒரு நாள் அந்த சத்தம் கேட்கும். இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் வரும் பொழுது அப்போ நம்ம கையில் என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், என்ன இருக்கணும். ஏன்னா அந்த தீவெட்டிகளை பிடித்து கொண்டு புறப்பட்டு போகிறதுக்கு ஆயத்தமாய் அபிஷேகம் நம்ம இடத்துல என்ன பண்ணணும், இருக்கணும். வசனம் சொல்லுது, ஒருவன் பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் ஐயோ நான் இது பண்ணலையே, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன்னா, ஐயோ எனக்கு இதாகிடுச்சு, ஐயோ நான் ஆயத்தமாக இல்லையே அப்படின்னு சொல்லுகிற நேரம்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா, அதுதான் நம்ம அத்தோடு அந்த நொடியோடு கிருபையின் காலம் முடிவடைஞ்சிடும். நல்லா கவனிங்க, அந்த நொடியோடு கிருபையின் காலம் முடிவடைஞ்சிடும். உலகத்தை ஆண்டவர் சத்துரு கையில் என்ன பண்ணிடுவார், கொடுத்துட்டு 7 வருஷத்துக்கு இது ஊர் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவார், போயிடுவார். அதற்கு பிறகு கர்த்தாவே கர்த்தாவே நாம் கூப்பிட்டாலும் ஒன்றும் நடக்காது. 7 வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காது. 7 வருஷம் முடிஞ்ச அங்கே கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் கீழே பார்ப்பார். அப்போ தான் பகிரங்க வருகை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இறங்கி வந்து சத்ருவோடு சண்டை போடுவார். அர்மேகதான் யுத்தம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அந்த எண்ணெயோடும் தீவட்டியோடும் விளக்கோடும் நெருப்போடும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே மணவாளனை எதிர்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் மற்ற 5 கன்னிகைகள் விட்டுவிடப்படுவார்கள்.
வசனம் சொல்லுது, அந்த 5 கன்னிகைகளும் ஆயத்தமாக தாங்க இருந்தாங்க. ஆண்டவர் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. ஆனால் வசனம் சொல்லுது 11ஆம் வசனத்தில், பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அதற்கு அவர், உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போன வாரம் நம்ம ஆகஸ்ட் 15 கேட்டோம் இல்லையா மெசேஜ். கீழ்ப்படிதல்னா சும்மா பைபிள் வாசிட்டு சபைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுறது இல்லை கீழ்ப்படிதல். இவர்களும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணவங்க தான். அந்த 5 கன்னிகைகளும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணவங்க தான். என்ன கொஞ்சம் எண்ணெய் கம்மியாயிருச்சு கடைசி நேரத்தில். கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன். இன்னொரு வருஷம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தினால என்ன பண்ணேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தினால பிசாசை துரத்தினேன். அந்த ஸ்கேவாவுடைய பிள்ளைகள், ஸ்கேவா வந்து பிசாசு துரத்தும் பொழுது அந்த பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்திலே நீ வெளியே வான்னு பிசாசை துரத்துனான் ஒருத்தன். அப்போ பிசாசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும் அப்படின்னு சொல்லி அடித்து நிர்வாணப்படுத்தி ஓட விட்டுடுச்சு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, உங்களுடைய நாமத்தினால நான் பிசாசை துரத்துனேன். அப்போ ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தானே பிசாசு துரத்திருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அறிய, நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும், நீ என் நாமத்தினால பிசாசு துரத்தினாலும், என் நாமத்தினால நீ அற்புதங்களை செஞ்சாலும், என் நாமத்தினால நீ தீர்க்க தரிசனம் சொன்னாலும், இந்த வேத வசனத்தின்படி இந்த கட்டளைகளை நீ கை கொள்ளலைன்னா உன்னை நான் அறியேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவேன் சொல்லுவேன். நல்ல கவனிங்க பிள்ளைகள்லாம், கேட்குறீங்க இந்த வசனத்தை. அது எப்பேற்பட்ட பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய சிந்தை முழுவதும் இவங்களை எப்படியாவது என்ன பண்ணிடணும், என்னுடைய கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். மனவாட்டியாக கூப்பிட்டு போகிறது தான் நம்முடைய பெரிய பாக்கியம். ஆனால் அப்படி இல்லைன்னா விருந்தினராவது எப்படியாவது என்ன பண்ணிடணும், பரலோகத்துக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆகி என்ன பண்ணிடணும், போயிடணும். 30, 60, 100, இந்த 100 தான் மனவாட்டி ஆக முடியும். யார் 100 எடுக்கலைன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 60, 30 எடுத்து என்ன பண்ணிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். அதான் செய்திக்கே வரேன். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் தான் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு உவமை பாருங்க. அவருடைய நோக்கம் எல்லாம், ஒரு கதை சொல்கிறப்பெல்லாம் இது ஒரு உவமையாக நம்ம நிறுத்திடக்கூடாதுங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு சாதாரண கதையாக நாம் எடுத்துடக்கூடாது. இயேசு மறுபடியும் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேச சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு உண்மையை சொல்கிறார், ஒரு கதையாக. அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இது ஆண்டவருடைய கதையவே அப்படியே சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். முதலாவது அந்த ராஜா, அதாவது பிதாவாகிய தேவன், பல தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. மோசேவை அனுப்புகிறாரு, எலியாவை அனுப்புகிறாரு, எலிசாவை அனுப்புகிறாரு, என்னென்னமோ ஆட்களை, எசேக்கியேலை அனுப்புகிறாரு, தானியேலை அனுப்புகிறாரு. இவர்களை எல்லாம் என்ன பண்ணார், அனுப்புனார். ஆனால் யாருக்கும் அந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யார்கிட்ட அனுப்புகிறாரு தெரியுமா, யூதர்கள்கிட்ட அனுப்புகிறாரு. அவர்களெல்லாம் என்ன பண்ணலை, கல்யாணத்துக்கு வர மனதில்லை. எப்போயிலிருந்து, ஆரம்பத்திலிருந்து, உலக தோற்றம் முதற்கொண்டு இந்த கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துடணுங்கிறதுக்காக தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் எத்தனையோ பேர் அனுப்புகிறாரு. ஆனால் அவர்களோ வர மனதில்லா இருந்தார்கள். அடுத்து அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன்,
என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அடுத்து சரி, தீர்க்கதரிசிகளை தான் கேட்கல, ராஜாவை தான் கேட்கல, அடுத்து பையனையே என்ன பண்ணாரு, அனுப்புறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு அனுப்புறார். யாருக்கு? யார் அழைக்கப்பட்டவர்கள்? யூதர்கள். யூதர்களுக்கு என்ன பண்றாரு, இப்போ கொஞ்சம் ஆஃபரோடு அனுப்புறாரு. இப்படி சொன்னாலாவது என்ன பண்ணுங்க, வருவானுங்களான்னு பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் போய் இதோ என் விருந்தையெல்லாம் ஆயத்தமா இருக்குப்பா, எல்லாம் ரெடியா இருக்கு, விருந்து ரெடியா இருக்கு, எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு ரெடியா இருக்குது, சாப்பாடு தயாரா இருக்குது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார் ஆண்டவர். ஆனா அதுக்கு அவர்கள் செய்கிற காரியம், அழைக்கப்பட்டவர்களோ யூதர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் கூப்பிடுறார், ராஜான்னு சொல்லுது இந்த வசனம். என்னது? இந்த கதையின்படி அவர் யாரு? ராஜா. ராஜா சொல்றாரு, என் வீட்டில் கல்யாணம் இருக்கு, கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மட்டன் பிரியாணி ரெடியா இருக்குது, வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா, இவன் ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்தையும் பார்க்க போயிட்டான். அடுத்த 6ஆம் வசனம், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார். ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு தன்னுடைய சிலுவை மரணத்தை. நான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தேன்பா, நீங்கள் என்னை அவமானப்படுத்தி கொலை செய்ய போறீங்க. அது அவருக்கு தெரிந்தே சொல்கிறார். அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அப்போ ஆண்டவர் கோபம் வந்துருச்சுங்க. வசனம் சொல்லுது 7ஆம் வசனத்தில், ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தார். இதுவும் தீர்க்க தரிசன வசனம் தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேவாலயத்துடைய கல் ஒரு கல் மேல் இராதபடிக்கு இடிந்து போகும். ஆண்டவர் மரித்து 60வது வருஷமோ 70வது வருஷமோ ஏரோது அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறான், இடித்து போட்டுக்கிறான். எப்படி தெரியுமா? அந்த அக்கினி எரிஞ்சுதான். அதை பற்றி நான் படிக்கும் பொழுது அந்த தேவாலயத்துடைய தங்கம் எல்லாம் உருகி, பக்கத்தில் இருக்க கற்கள் மேலாம் என்ன ஆச்சா உருகி ஒழுகுற அளவுக்கு நெருப்பு அங்கே என்ன பண்ணியிருக்கு, எரிஞ்சிருக்கு தேவாலயத்தில். அப்போது தேவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது பாருங்க. அப்போ இருந்த ஜனங்கள்லாம் அந்த கல்லிலிருந்து தங்கத்தை எடுத்துடணும்னு சொல்லி எல்லா கல்லையும் உடச்சி என்ன பண்ணிட்டாங்களாம், எடுத்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, அந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு போ. அப்போ இந்த வசனம் சொல்லுது, ராஜாதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கான ஆப்ஷன், யூதர்களுக்கான ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. அவர்கள் நிராகரிச்சிட்டாங்க, கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அடுத்த வருஷம் சொல்லுவோம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்குப்பா, சாப்பாடு நான் ஒரு 10 கோடி பேருக்கு என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். இந்த யூதர்கள் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, வரமா. ஒருவேளை விருந்து எப்படி இருந்திருக்கலாம்னா, ரூபன் கோத்திரத்துக்கு அப்படியே 1,00,000 சீட்டு, சிமியோன் கோத்திரத்துக்கு 1,00,000 சீட்டு, லேவி கோத்திரத்துக்கு 1,00,000 சீட்டு, இசக்காருக்கு, செபுலோனுக்கு, தானுக்கு, காத்துக்கு, ஆசேருக்கு, இப்படின்னு யோசேப்புக்கு, பென்யாமீனுக்கு, மனாசேக்கு, எப்ராஹிமுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோத்திரமாக சீட்டு போட்டு வச்சுருந்துருப்பார். அழைக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க, உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் அயனாவதத்துக்கு போய், என்னது வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே
போய் வசனம் சொல்ல நல்ல தெளிவாக சொல்லுதுங்க. யூதர்கள் அது அப்பாத்திரமா போனதுனால வசனம் சொல்லுது, இந்த வழி சந்தையில் போய் முக்கில் போய் நில்லையா, எவன் கிடைக்கிறானோ எல்லாத்தையும் என்ன பண்ண கூட்டிட்டு கல்யாணத்துக்கு. எப்படி நமக்கு வந்தது இந்த கல்யாணத்துக்கான அழைப்பு? யூதர்கள் நிராகரித்ததுனால நமக்கு கிருபையாய் அந்த அழைப்பு கிடைக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஒரு கல்யாணத்துக்கு நமக்கு அழைப்பு கிடைத்திருக்குதுன்றது பாருங்க. ஆண்டவர் இன்னொரு ஆப்ஷனையும் தரார், நீ மனவாட்டியாகவே வரலாம்ப்பா அந்த கல்யாணத்துக்கு. நீ வெறுமனே ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை, இல்லை கல்யாண விருந்தை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீ மனவாட்டியாகவே வரலாம். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய், நீ இந்தியாவிற்கு போய், அமெரிக்காவிற்கு போய், யார் யாரெல்லாம் என்னை துதிக்கிறாங்களோ எல்லாரையும் என்ன பண்ணு, கூட்டிட்டு வா, காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் கொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ரோட்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர்றார் ஆண்டவர். அப்போ கூப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த ஊழியக்காரர்கள், எப்பா நீ கல்யாணத்துக்கு வர, யார் வீட்டு கல்யாணத்துக்கு போகிற, ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போகிற, அப்போ நீ என்ன பண்ணணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்லா என்ன பண்ணணும், இது பண்ணணும் சொல்லி மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களே வச்சு இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிக்கோ, போட்டுக்கோ, அப்படி தானே சொல்லியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடந்திருக்கணும். ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வர, ஆனால் இதை கொஞ்சம் போட்டுட்டு வா. ஆனால் வசனம் சொல்லுது 11ஆம் வசனத்தில், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. நல்லா கவனிங்க, இங்கே கூட்டமாக சபையை ஆண்டவர் பார்க்கல, ஒரு மனுஷனை கண்டு. தனித்தனியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்ப்பார். தனித்தனியாக ஒருத்தனையாக பார்க்குறார் ஆண்டவர். ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய்? ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று தான். நீ ரோட்டில் நில்லு, நீ எங்கே வேணால் போ, உனக்கு நான் அழைப்பை கொடுத்துட்டேன், உன்னை கூட்டிகிட்டும் வந்துட்டேன். ஆனால் இப்போவும் நான் மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய இது இப்படி தான் நான் இருப்பேன், நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு இடம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் எவ்வளோ கிருபையா, நீ வழி சந்தில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்த, உன்னை நான் கூப்பிட்டு கல்யாண விருந்துக்கு உன்னை நான் கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு நான் எத்தனையோ செய்தி கொடுக்குறேன், எத்தனையோ மெசேஜ் கொடுக்குறேன், இதை மாற்றிக்கப்பா, அதை செய்யப்பா, இது நல்லதுப்பா, இது கெட்டதுப்பான்னு சொல்கிறேன். ஆனாலும் நீ கல்யாண வஸ்திரம் தரிக்கணும்னு உனக்கு மனசே வரலை. அதை மாற்றிக்கணும். ஒரு சேஞ்ச் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகணும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வஸ்திரம் தரித்தவனாய் தான் போய முடியும். அங்கே போயிட்டு அந்த வஸ்திரம் இல்லாமல் எப்படி வேணால் நம்ம இருக்கலாம், ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவார்னு நினச்சா. 3 உதாரணம் சொன்னேன். மணவாட்டி உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. 2வது, நான் உன்னுடைய நாமத்தினால நான் இது பண்ணேன், நான் அறியேன், ஐ டோன்ட் நோ. இங்கேயும் சொல்கிறாரு, பேசாமல் இருந்தான். அதற்கு நீங்கள் எப்படி வந்தாய் என்று கேட்கும் பொழுது அவன் பதில் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்லேலூயா. இன்று எல்லாரும் அழைக்கப்பட்ட சபைக்கு வரும். நீங்கள் 10 பேர் இந்த சபையில் இருக்கோம், ஆனால் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருமாப்பு இருக்கக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும். அப்பா எஸ்தர் கிட்ட சொல்கிறோம், எஸ்தர் நீ மனவாட்டியாக இருக்கணும்னா இப்படியெல்லாம் போக முடியாது, நீ பரிசுத்தத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டும். 6 மாதம் வெள்ளை போலத்திலையும் 6 மாதம் தூப வர்க்கத்திலையும் நீ கடந்து போனாதான்
உனக்கு அந்த பரிசுத்தம் கிடைக்கும், அந்த மணவாட்டி ஸ்தானம் கிடைக்கும். மணவாட்டி ஸ்தானத்தை விடுங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு நமக்கு அந்த மாற்றங்கள் முக்கியம். அதுக்கு தான் இந்த வசனத்தை கீழ்ப்படிங்க, இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நடங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்காதவன் எவனோ, பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் எவனோ, அவனை நான் அறியேன். ஸோ இந்த எண்ணம் ஆண்டவருக்கு இந்த கல்யாண விருந்துக்கு எப்படியாவது எத்தனை ஆப்ஷன் தராரு பாருங்க. 3 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரணமாக, 2வது ஒன்று, 3வது நீ இத்தனை சான்ஸ் கொடுத்தோம். உனக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வச்சாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் ட்ரெஸ்ஸை நான் என்ன பண்ண மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன்னு நம்ம நின்னோன்னா பரிதபிக்கப்பட்டவர்களாய் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இருளுக்குள்ளாய் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையில் நாம் போவோம். இதுதான் ரகசிய வருகை. அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. இந்த கதையை படிச்சிங்க, ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுது, இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். ஒருவன் வயலில் இருப்பான், 2 பேர் வயலில் இருப்பான். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் இருப்பான். விடப்பட்டவன் எங்கே இருப்பான்? அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் இருப்பான். 2 பேர் மாவரித்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எங்கே இருப்பான்? கல்யாண விருந்தில் ஜாலியாக அப்படியே என்ன சொல்லுது, கொளுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறது, மாடுகள் அடிக்கப்பட்டு இருக்கிறது, ஒரே குதூகலமாக இருக்கும் 7 வருஷம். ஆனால் விடப்பட்டவன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருக்கணும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானோட கல்யாண நாள் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24 அதிகாரம் வாசிச்சீங்கன்னா கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும், வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்னு போட்டிருக்கு. ஊருக்கு ஊர் போர், சண்டை, பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு வேண்டுமானாலும் வருகை இருக்கலாம். அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் என்கிட்ட எண்ணெய் இல்லை, திரி இல்லை, திரியை கட் பண்ணலை, நான் என்கிட்ட இல்லை, இப்படி எல்லாம் பேசினா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் இது ஒரு எச்சரிப்பு விதமான ஒரு செய்தியாக இருந்தாலும் இதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், போற்றுகிறோம், அணுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். அப்பா உங்களுடைய கிருபை, நம்முடைய தயவு ஆண்டவரை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்க வைத்த தயவிற்காக நன்றி. அப்பா உங்களுடைய ஆண்டவரே வருகைக்கு நாங்கள் தயாராக இருக்க ஆண்டவரை கிருபை கொடுங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். நாங்கள் தயாராக இருக்க கிருபை கொடுங்க. அப்பா இந்த கிருபை உங்களுடைய தயவு இருக்கட்டும். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகையில் விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை உங்களுடைய கல்யாணத்தில் ஒரு பங்காக இருக்க கிருபை கொடுங்க. கிருபை உங்களுடைய தயவு இருக்கட்டும். மீட்புமான இயேசுவின் நாமத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கல்லுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.